ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, கன்னிராசி நேயர்களுக்கு புதிதாக பிறந்திருக்கக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, இந்த மாதம் உங்களுடைய முன்னேற்றத்திற்கான மாதமாக இருக்குமா இல்லையா அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த மாதங்களில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு வகையான மாற்றங்களுக்குமே காரணம் என்ன அப்படின்னா, அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் தான். ஸோ நவ கிரகங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் ஜோதிடமே இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஜோதிடம் அப்படின்ற ஒன்று இல்லை அப்படின்னா யாராலையும் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சிக்கவே முடியாது. இந்த ஜோதிடம் அப்படின்றது இருக்கிறதுனால தான் ஒரு மனிதனுடைய முக்காலத்தையுமே நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுதுங்க. குறிப்பாக எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. ஸோ அந்த வரிசையில் உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கன்னிராசி நேயர்களுக்கு ஏற்பட இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாக இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் தொழில், வேலை, நிதி நிலைமை, ஆரோக்கியம் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது எல்லாமே ஒரு மாதத்துக்கு முக்கியமானது தான். ஸோ அந்த மாதிரி பார்க்கையில் முதல்ல கிரகங்கள் பார்க்கையில் டிசம்பர் 16ஆம் தேதி அன்னைக்கு தான் சூரியன் பயிற்சி ஆகிறாரு. அதாவது சூரியன் பயிற்சி ஆகி 4ஆம் வீடான சுகஸ்தானத்துக்கு மாறாருங்க. அடுத்ததாக சுக்கிரன் இந்த மாதத்தில் தைரியம் மற்றும் இளைய சகோதரர்களை குறிக்கக்கூடிய வீடாக இருக்கிற 3வது வீட்டில் தான் இருக்க போகிறாரு. அடுத்ததாக புதன் பார்த்திங்கன்னா மாத தொடக்கத்தில் தனஸ்தானமான 2வது வீட்டில் இருக்கிறாங்க. குரு மாதத்தினுடைய தொடக்கத்தில் 11வது வீட்லேயும் டிசம்பர் 4ஆம் தேதிக்கு அப்புறமா தொழிற்ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10வது வீட்டுக்குள்ளேயும் நுழையிறாரு. சனி பகவான் மாதம் முழுக்க திருமணம், கூட்டுத்தொழில், கலஸ்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7வது வீட்டில் தான் அமர்ந்திருப்பார். இதனுடைய அடிப்படையில் இந்த மாதம் எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாக இந்த மாதத்தை உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா, ஒரு ஒழுக்கமான ஒரு மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் உங்களுடைய நிலைகளை எல்லாம் சரி செய்துக்கக்கூடிய ஒரு மாதம். இலக்குகளில் கவனம் செலுத்தி அதற்கான முயற்சிகளை கொடுத்தீங்க அப்படின்னா மட்டுமே முன்னேற்றம் பார்ப்பீங்க. அதோட புத்திசாலித்தனம், ஏன்னா புதனை ராசி அதிபதியை பெற்றிருக்கக்கூடியவங்க கன்னிராசிக்காரங்க. அதனால் இவங்களுக்கு இயல்பாகவே புத்திசாலித்தனம் அதிகமாகவே இருக்கும். அந்த புத்திசாலித்தனமும் உங்களுடைய சரியான திட்டமிடுதலும் தான் இப்போ உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகுது. அதுவும் இந்த மாதத்தினுடைய முதல் பாதி எப்படி இருக்குமோ, ஆனால் 2ஆம் பாதி ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா கடினமான உழைப்புக்கான அங்கீகாரத்தையும் பாராட்டுகளையும் நீங்கள் பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும். எந்த விதமான வாய்ப்பையும் நீங்கள் நழுக விடாதீங்க. எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்த முடியும். அதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி நீங்கள் நகர ஆரம்பிக்க முடியும். ஸோ இதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருக்கக்கூடியதுன்னா, முன்னாடி நம்ம பார்த்துட்டோம் என்னென்ன கிரகநிலைகள் எப்போ மாறுறாங்க அப்படின்றது. ஸோ இந்த மாதம் நிகழ்ந்திருக்கக்கூடிய கிரக மாற்றங்களுடைய அடிப்படையில் கன்னிராசினியர்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நிதி நிலைமை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே குறிக்கக்கூடியது. அதனால் வருமானம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, சீராக இருக்கும். ரொம்பவும் கிடைக்காது, ரொம்பவும் இல்லாமலும் போகாது, சீராக இருக்கும். குருவினுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்குது. குரு பார்வை காரணமாக வருமானம் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். குருவுடைய அருள் இருக்கிறதுனால நீங்கள் பயப்பட தேவையில்ல. அதே போல் பழைய முதலீடுகள் எப்பயாவது நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க, அது இப்போ உங்களுக்கு கை கொடுக்கும். எங்கேயாவது நீங்கள் பெண்டிங் வச்சுட்டு வந்திருப்பீங்க, அது இப்போ உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி எப்பயோ செஞ்ச ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் அந்த பணவரவு வரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு செலவுகளும் பார்த்திங்கன்னா இருக்கும், வரிசைக்கட்டி இருக்கும். இந்த செலவுகளை சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நெருக்கடிக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. ஸோ நிதி விஷயங்கள் அப்படிங்கும் பொழுது கவனமாக இருக்கிறது தான் முக்கியமான விஷயம். இந்த காலகட்டங்களில் கவனத்தை விட எச்சரிக்கையாக இருங்க. பணம் சம்பாதிக்கிறது எப்படி ரொம்ப கஷ்டமோ அதே மாதிரி தான் அதை சேகரிக்கிறதும். ஏன்னா சேமிப்பு அப்படின்றது இந்த காலகட்டங்களில் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி தான் இந்த காலகட்ட வரிசையாக உங்களுக்கு செலவுகள் இருக்கிறதுனால சேமிப்பு அப்படின்றது இல்லாமல் போயிடும். அதனால் எச்சரிக்கையாகவும் இருந்துக்கோங்க. சரியாக திட்டமிட்டு செய்யுங்க. செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிங்க. 4 தடவைக்கு யோசித்து அதுக்கப்புறமா செலவு பண்ணுங்கள். காசு இருக்குது கையில் அப்படின்றதுக்காக அனாவசியமாக செலவெல்லாம் பண்ணிடாதீங்க. ஏன்னா பணம் அப்படின்றது உங்களுக்கு எப்போ இல்லாமல் போகும், எப்போ உங்களுக்கு சேரும் அப்படின்றதே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் நீங்கள் பணம் வந்து கிடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்றதுக்காக எப்போதுமே வந்து அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு குறுக்கு வழியை மட்டும் தேடாதீங்க. அப்படி ஒரு வேளை நீங்கள் குறுக்கு வழியை தேடினீங்க அப்படின்னா அது இருக்க உங்களுக்கு பிரச்சனையை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் அந்த விஷயத்தை உங்களுடைய எண்ணத்தால் கூட நீங்கள் நினைக்காதீங்க, தப்பாக போய் முடிஞ்சிடும். அதே போல் தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குன்னா உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு சரியான நேரமாக தான் இது இருக்குது. ஸோ இந்த டிசம்பரை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கான ஒரு அடித்தளமாக இந்த மாதத்தை வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். பணியிடத்தில் கூட வேலை செய்யக்கூடியவங்களுடைய முழுமையான ஆதரவு வந்து கிடைக்கும். ஸோ அவங்களுடைய உதவி, ஒத்துழைப்பு அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் கிடைக்கும். அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்துலேயும் நீண்ட கால உறவுகள் அப்படின்றது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு வணிக ரீதியாக ஒரு முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும். ஸோ ரொம்ப நாளாக அந்த நட்பு இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு இப்போ வந்து முன்னேற்றத்துக்கு வந்து வழி கொடுக்கும். வெளிநாடு தொடர்பான வணிகம் செய்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் இது வந்து சரியான நேரம்தான். ஏன்னா அதுக்கும் வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். வெளிநாட்டோட நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டீலிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த டைமில் நிறைய விஷயங்கள் நடக்கும். கல்வி, ஆரோக்கியம் அடுத்ததாக எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா கல்வி வந்து எந்த அளவுக்கு முக்கியம், அதே அளவுக்கு ஆரோக்கியம் முக்கியம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கேதுவினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றதுனால தொற்று நோய்கள் வந்து ஏற்படலாம். அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு முழங்கால் தொடர்பான பிரச்சனைகளானது அடிக்கடி வந்து ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனச்சிதறல் அப்படின்றதும் உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை தான். வேலைப்பளுவும் அதிகமாக இருக்கும், கவனச்சிதறலும் இருக்கும். இதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மன அழுத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். மன அழுத்தம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சரியான தூக்கம் இல்லாமல் போயிடும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் நல்ல ஓய்வு எடுக்கிறதும் அவசியமானது. அதே போல் உடலை வந்து ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கு உடற்பயிற்சி செய்யுங்க. உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறதும் ரொம்ப நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கடினமான உழைப்புக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றதுனால முயற்சி பண்ணி படிங்க. நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதற்கான வெகுமதியும் உங்களுக்கு உண்டு. கல்வி தொடர்பான செயல்பாடுகளானது உங்களுக்கு இப்போ அதிகரிக்க ஆரம்பிக்கும். வெளிநாட்டு நிறுவனங்களில் உயர்கல்வி பயில்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். கவனத்தோடையும் விடாமுயற்சியோடையும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கல்வியில் ஒரு நிலையான ஒரு இடத்த பிடிச்சிடுவீங்க. கல்வியின் மூலமாகவே நீங்கள் முன்னேற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்குன்னு ஒவ்வொரு திறமை இருக்கும். கல்வியும் வந்து அதே போல தான். நீங்கள் நல்லா வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான இடத்தை நீங்கள் அதன் மூலமாக வந்து பிடிச்சிடுவீங்க. அதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் ரொம்பவே நல்லாவே இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா குடும்ப உறவுகள். எப்படி ஒரு மனுஷனுக்கு தொழில், வேலை, ஆரோக்கியம், கல்வி, நிதிநிலை எல்லாம் முக்கியமோ அதே போல் குடும்ப உறவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா குடும்பத்தில் உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைச்சா தான் மற்ற இருக்கிறத எல்லாத்தையும் உங்களால் நிம்மதியாகவே செய்ய முடியும். இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த டைமில் அன்பு, ஒற்றுமையெல்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதாவது உங்களுக்கு உங்கள் அண்ணன் தம்பி மேலே பாசம் இருக்கும். அந்த பாசத்தை வெளிக்காட்டியிருக்கவே மாட்டீங்க. எப்போ பார்த்தாலும் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்காம சிடு சிடுன்னு ஏதோ சண்டை சச்சரவுகளோட மனஸ்தாபத்தால் பேசாமல் ஒதுங்கி போகிற மாதிரியே இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இப்போ மாறும். சகோதரர்கள் மீதான பாசம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அவங்க மேலேயும் எனக்கு பாசம் இருக்குது, உங்கள் மேலேயும் எனக்கு அக்கறை இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து காட்டுவீங்க. சனி பகவானுடைய அமர்வு வேறு உங்களுக்கு 7வது இடத்துல இருக்குது அப்படின்றதுனால கண்டக சனியாக அவர் வந்து செயல்பட ஆரம்பிச்சிருவார். ஸோ திருமண உறவுகளெல்லாம் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். அதனால் மனக்கசப்புகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். எப்போதுமே வாழ்க்கை துணையோடு நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். அதாவது பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையோடு நீங்கள் இணக்கமாக இருக்கணும் அப்படின்னா பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் அதிக கவனமாக இருங்க. நீங்கள் விளையாட்டாக கூட எதுவும் பேசிட்டீங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும். தேவையில்லாமல் சண்டை அந்த இடத்துல உண்டு பண்ணிடும். 4 பேர்த்துக்கு மத்தியில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பேச்சில் கவனம் இருக்கணும். சொல்லப்போனால் கணவன் மனைவிக்கிடையே பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. வெளிப்படையான பேச்சு தான் உங்களை இப்போ வந்து சிறப்பாக்கி கொண்டு போகும். உங்களுடைய இல்லறம் சிறப்பாக இருக்கணும். இல்லறத்தில் மகிழ்ச்சி இருக்கணும். அப்போ தான் வேலை செஞ்சுட்டு ரொம்ப களைச்சி போய் வந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய சந்தோஷம் அந்த மனநிலையை வந்து மாற்றுற மாதிரி இருக்கணும். வீட்டில் வந்தால் இங்கே ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா வீட்டுக்கே வரணுன்னே தோணாது. ஸோ பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகள் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். குழந்தைகளால் நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். ஸோ அவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். வீடு, குடும்பம் இது தொடர்பான விஷயங்களில் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பரில் அதிகப்படியான கவனம் வந்து தேவைப்படுது. ஸோ கவனம் எடுத்துக்கோங்க.
ஸோ இந்த பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்க. கன்னிராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்குது, அதனுடைய அடிப்படையில் அவங்க இந்த மாதம் முழுக்க நிதி நிலையில் எப்படிலாம் இருக்கணும், தொழில் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், கல்வி ஆரோக்கியம் எப்படி இருக்குது முதல்ல அப்படின்றதெல்லாம். ஆனால் இதை எல்லாமே சரி கட்டுறதுக்கு, கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையிறதுக்கு ஆன்மீக ரீதியாக ஒரு எளிமையான பரிகாரமும் சொல்கிறோம். அந்த பரிகாரத்தையும் மிஸ் பண்ணாமல் இந்த மாதம் செய்யுங்க. ஏன்னா இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். இந்த காலகட்டங்களில் கன்னிராசி நேயர்களே, உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான், ஸோ புதன்கிழமையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யுங்க. தொடர்ந்து விநாயகரை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. தடைகள் எல்லாமே போயிடும். குறிப்பாக விநாயகருக்கு தேங்காயில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது இன்னும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். பசுமாட்டுக்கு தானம் பண்ணுங்கள். உங்களால் முடிந்த ஏழை குழந்தைகளுக்கு கல்விக்காக உதவி செய்யுங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே போதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். சனி பகவானாலையும் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருக்கும். இந்த எளிமையான பரிகாரத்தில் உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து செய்யுங்க. கட்டாயமாக மாற்றத்தை பார்க்கலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.